ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முஷிஸ் vlog. இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? இங்கே கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிட்டின்னு. நம்ம ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற பெரிய குளம் லேக்லேயும் பெரிய குளம் பார்க்கையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அந்த வைப்பு, அந்த ஈவினிங் வைப்பு அதெல்லாம் பார்க்கணுன்னாலே கொஞ்சம் தூரம் அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னால அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீன், அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நாங்கள் போயிட்டுருந்தோம் வண்டியில். சரி, இதோட கேட் அங்கே ஒரு சின்ன கேட் அதுக்குள்ளே போய் குழந்தைங்க அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பாருமா, கொக்கெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லி என் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக போச்சு அன்றைக்கி அந்த டேவே. பார்த்தீங்களா, அவங்க அங்கே ஃபிஷ் ட்ராப் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு கொக்கு நின்றுருந்தது. அதை பார்த்துட்டு அங்கே கொக்கு நிற்கிது, அங்கே ஒரு போட் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லி அவங்க சொல்லிட்டான். என் பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்க்குக்குள்ளே என்ட்ரானோம் நாங்கள். அது சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணாங்க. போனோடனே அங்கே ஒரு போட் இருந்துச்சு, அதை ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களெல்லாம் ப்ளே பண்ண வச்சுட்டு அப்படியே நாங்கள் ரவுண்ட் போகலாம், ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே நடக்க போனோம். பின்ன அவங்க 2 பேருக்கும் எப்படின்னா ஓடி விளாடணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, சும்மா நாட்டி அடிச்சுட்டு அவங்க ஃப்ரீயாகவே ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னால் உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும். அது முடிச்சதுமே ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனோம். ரவுண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நாங்கள் ட்ரெயினுக்கு போனோம். அப்புறம் ட்ரெயின் மூவ் ஆக தொடங்குச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த மூவ் ஆகும்போதே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆச்சு. அந்த ட்ரெயினை பார்த்தோன்னே நம்ம அம்மாட்டி இந்த மாதிரி தானே சொல்லியிருப்போம், அம்மா நான் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ட்ரெயினை பார்த்துக்குமே எனக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் பின்ன ட்ரெயின் முடித்து கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு போனப்போ இந்த ஒரு இடத்துல பார்த்தோம். அந்த ஒரு இடத்துல ஒரு கொரில்லா ஸ்டாச்சு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அம்மா கொரில்லா அப்படின்னு அந்த வாய்ஸில் இப்பவும் போடுற பாருங்கள். திரும்பவும் அவங்க 2 பேரும் விளாட தொடங்கிட்டாங்க. செம்ம ப்ளே, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் விளாடுவோம், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி. பின்ன எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு இடத்துல போய் உட்காண்டேன். பின்ன இது ஏறுறது, இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது அப்படி ஏறி அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், இப்படி ஏறுவாங்க அவங்க 2 பேருமே. அப்படி ஏறுறது ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு அதை விட இப்படி தொங்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. நான் தொங்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அது முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஸ்விங்லெல்லாம் உட்காந்து தூரியெல்லாம் விளாண்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போச்சு. அன்றைக்கி அந்த டேவே அப்படியே ஹாப்பியாக போச்சு. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஆனால் இந்த பார்க் ஒன்று சொல்லணும், அவ்வளோ நீட்டாக இருக்குது. இத்தனை பேர் போகிறாங்க. ஒரு வேஸ்ட் போடுற இடமோ ஒரு வேஸ்ட்டோ இல்லை எதுவுமே ஃபுட் வேஸ்ட்டோ எதுவுமே அங்கே இல்லை. அங்கே அவ்வளோ கடைகள் அப்படி இருந்தாலுமே அந்த இடத்த அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. சரி, அங்கேருந்து கொஞ்சம் அங்கே போனால் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனால் ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது. அதுலேருந்து இறங்கி போனால் அந்த லேக்கோட வியூ பார்க்க அது சூப்பராக இருந்துச்சு. நைட்டு நேரம் அங்கே ஃபுல்லாக அந்த லைட்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயும் போய் நின்று சரி வீட்டுக்கு போகலாம் சொன்னால் 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நாங்கள் அங்கெல்லாம் போய் நின்றுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு அது முடிச்சு ஒரு விதமாக கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளேயுமே இல்லை, அங்கே தூரி பார்த்தோன்னே நான் தூரி விளாட போகிறேன் அப்படின்னு 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் தூரியெல்லாம் விளாண்டுட்டு
இருந்தாங்க. இந்த ஹவா டான்ஸ் ஆடுறா, நடந்து வராங்க என்னென்னமோ பண்ணா. அவங்களுக்கு அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே போயாச்சு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பினஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Bye bye. I see you next video.